பேங்க் கொள்ளடிச்ச 3 பேர் இந்த ஏரியால தான் பதுங்கி இருக்காங்க. நீங்க யாராவது அவங்கள பாத்தீங்கன்னா உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. டிவி நியூஸ பாருங்க. அந்த திருடங்களுடைய போட்டோவும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டிய போன் நம்பரும் அதுல வருது. போலீஸ்க்கு தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க. இந்த ஏரியாக்கு வர எல்லா என்ட்ரன்ஸையும் போலீஸ் பிளாக் பண்ணிருக்கோம். ஆபரேஷனுக்கு முன்னாடி குழந்தையோட அப்பா சைன் பண்ணணும். அவரு பணம் ரெடி பண்ண போயிருக்காரு. ஓ, இன்னும் பணமே ரெடி பண்ணலையா? நான் வேணா சைன் பண்ணட்டுமா? நோ பிளட் ரிலேஷன் தான் சைன் பண்ண முடியும். அப்புறம் பணம் கட்டின பிறகு தான் சீஃப் டாக்டரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். பணம் கட்டிட்டு சொல்லுங்க. தம்பி சார், இங்க வா. கமிங் சார். கேமரா வரதுக்கு முன்னாடி பார்ட்டியை போய் ரெடி பண்ணு. ஓகே சார். கரெக்டாக பேசுறாங்களா இல்லையாட்டு போய் பாரு. பாப்பா ஷோ சீஃப். பாட்டி, எல்லாம் கரெக்டாக ஞாபகம் இருக்குல்ல? சொல்லி கொடுத்த மாதிரி அப்படியே சொல்லணும். டிவி முன்னாடி பேசாத இஷ்டம் உனக்கு தான் அடிச்சிருக்கு. எங்க ஒரு தடவை சொல். பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கேன். ரெண்டாவது, திடீர்னு உங்களுக்கு புது வீடு கட்டியிருக்கோம், கவண்டபாளையத்தில் இருக்கு, அங்கே போங்க, அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறந்த நாட்டை விட்டு எப்படிப்பா போகிறது? கொஞ்சம் ஃபீலிங்கோட பேசு. பிறந்த நாட்டை விட்டு எப்படிப்பா போகிறது? பிறந்த நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு போக மாட்டோம், இங்கே தான் இருப்போம். தமிழ்நாட்டு வேலை சத்தியமா கவண்டபாளையத்துக்கு போக மாட்டோம். ஓய் ஆயா, கவுண்டம்பாளையம் நம்ம ஊர் தான், வேற நாடெல்லாம் இல்லை. என்ன சார், படிக்காத கலவினா என்ன வேணா சொல்லி தருவீங்களா? ஹலோ, நான் ஊருன்னு தாங்க சொன்னேன். அவங்க தாங்க நாடுன்னு தப்பா சொல்றாங்க. ஆமா ஆமா, எலச பார்த்தா தோல் சொல்லுங்க சொல்றது தப்பாதான் தெரியும். அவளையே கூட்டிட்டு போய் ஐயோ பாட்டி, சும்மா சொன்னாங்க பாட்டி. பாட்டி நீங்க சொன்னதா கரெக்ட். வாங்க பாட்டி. பாட்டி வீடுங்க சார், கிளவி ஓவரா தான் சீனை போடுது. ஏங்க நீங்க பாட்டி கலாய்ச்சி அமுச்சு வச்சிட்டீங்க. இப்போ நான் என்னங்க பதில் சொல்லுவா அவருக்கு? நான் கூப்பிடுறேன் குட்டிமா. யோ சார், அங்கனே சீன் போட்டுக்கிட்டு இருக்க. பாட்டி ரெடியா? பாட்டி பாட்டி சார், பாட்டி விட இவங்க நல்லா இருக்காங்க சார். என்னையா? இல்லை சார், நல்லா சொல்கிறாங்க சார். அப்படியா? எங்க சொல்லு பாப்போம். ஒரு நிமிஷம் சார். ஏங்க இங்கே ஒரு நிமிஷம் வாங்க ப்ளீஸுங்க. ஏங்க பாடுசட்ட உங்களை தான் இப்படியாச்சும் பேசி சம்மதிக்க வச்சிடணும். ஏங்க இவ்வளோ நேரம் இங்கே தானே இருந்தீங்க, இந்த பிரச்சனை பற்றி தெரிஞ்ச ஏதாச்சும் சொல்கிறீங்களா ப்ளீஸ்? நானா? ஆமாங்க, பாட்டிக்கு எடுத்த பியூட்டி நீங்கள் தாங்க. அதுக்கு இல்லை, ஃபேஸ்க்கு எதுவும் போடலங்க, இப்படியே கேமரா முன்னாடி எப்படி பேசுறது? ஏங்க சும்மா பார்த்தாலே கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் லிப்ஸும் கண்ணமும். இதுக்கு மேலே எதுக்குங்க மேக்கப்பு? அது ரொம்ப ஓகே. யோசிக்காதீங்க. அந்த பாட்டி இருந்திருந்தா நான் ஏங்க உங்களை கம்பல் பண்ண போகிறேன்? அவர் வேறு ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. ஏதாச்சும் சொல்லுங்க. சரி சொல்கிறேன். சார், அந்த குழந்தைக்கு செரிப்ரோ வாஸ்குலர் டிசீஸ், நர்வ் சிஸ்டம் வேறு ரொம்ப வீக் ஆகிட்டே இருக்குது. பாவம் ஊமை வேற. அவளுக்கு இப்போ ஆப்ரேஷன் பண்ணலன்னா உழைக்கிறதே ரொம்ப கஷ்டம். பேசிக் டெஸ்ட்டுக்கு கூட இன்னும் பில் பே பண்ணலன்னு சொல்கிறாங்க. அவள் அப்பா இன்னும் வரல. பார்ப்போம். குழந்தைங்களெல்லாம் வெளியே விடாதீங்க. திருடங்க ஹெவியான வெப்பன்ஸை கையில வச்சிருக்காங்க. எல்லாரும் பாதுகாப்பா இருங்க. வீட்டுக்குள்ள வா. தேவையில்லாம வெளியே யாரும் சுத்தாதீங்க. எல்லாரும் அவங்க வீட்டுக்குள்ள போங்க. என்னங்க வாய்ஸ் ரெக்கார்டர், பேசுங்க. வணக்கம், நான் புவனா. பேசுங்க. இந்த ஏரியாவில் தான் 17 வருஷமாக இந்த ஸ்லம் போர்டில் குடியிருக்காங்க. இந்த ஸ்லம் போர்டில் மொத்தம் 214 வீடுங்க இருக்குது. வீட்டுக்கு குறைஞ்சது 4 பேர் இருக்காங்க. எங்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனை. ஆனால் அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்காது, அது எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க 7 கோடி பேரை பற்றியா கவலைப்படாத நம்ம கவர்மெண்ட்டு இங்கே 756 பேரை பற்றியா கவலைப்பட போகுது? இருந்தாலும் சொல்கிறேன். சூப்பர். இந்த பொண்ணை லாக் பண்ணி வை. கேமரா வர சொல்லு. ஆமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் உள்ள வராம? சொல்றேன் சார். உடனே போய் என்ன ஏதுன்னு செக் பண்ணி பாருப்போ. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சொல்லு குட்டிமா. சரி வரேன் தம்பி. ஏங்க தம்பியா? என்னங்க டக்குன்னு தம்பின்ட்டீங்க? எனக்கு சரி வயசு ஆகுதுங்க. அப்புறம் உங்களை பற்றி நீங்கள் எதுவும் சொல்லவே இல்லை. வயது 23, பெயர் புவனா, உயரம் 5 அடி 4 அங்குலம், மேஷராசி, நல்ல படித்த மாப்பிள்ளையை தேடிக்கொண்டிருக்கிறேன். தகவலுக்கு கல்யாண மாலையை அணுகவும். என்னங்க சும்மா சொன்னங்க. அப்போ ஓகே. பிஎஸ்சி பிஎட் படிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். ஓன் பிஸ்னஸ்லாம் பண்ணுறேன். ஐயோ குட்டிமா.
it's going to be a rocking day for us. சார் பார்த்து போங்க சார். சீஃப் குட் மார்னிங் சார். மிஸ்டர் தோதாத்ரி, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? அது வந்து வெரைட்டி ஹால் காந்தி குப்பம் எஸ்சிபி ஏரியா சார். ஸ்லம் பீப்புளோட ஒரு இன்டர்வியூ சார். ஓகே. ஆனா வந்த இடத்துல ஏதோ ப்ராப்ளம் சார். கன் ஷூட்லாம் நடந்துகிட்டு இருக்கு சார். இந்த ஏரியா விட்டு எப்படி வெளில வருதுன்னே தெரியல சார். ஓ, நீங்கள் ஒன்று பண்ணுங்க. இல்லை அதுக்கு நீங்கள் சரி வர மாட்டீங்க. உங்கள் கூட யார் இருக்கா? சார் கேமராமேன் சாண்டி வந்தார் சார். ஆனா இன்னும் உள்ள வரல சார். ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கான் சார். யார் இந்த புதுசாக ஜாயின் பண்ண பையனா? அவங்ககிட்ட ஃபோனை கொடுங்க. அவன் கிட்டயா சீஃப் பேசணுங்கிறாரு. முன்னாடி பின்னாடி சார் போட்டுக்கோ. ஓகே சார். எஸ் மிஸ்டர் பாலசுப்ரமணியம். லிசன் அஸ்வின், காந்திபுரத்தில் ஒரு பேங்க்ல ராபரி நடந்திருக்கு. ஓகே. அந்த ராபர்ஸ் நீங்க இருக்கிற ஏரியால தான் பதுங்கி இருக்காங்க. நீங்க இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நம்ம கேமரா டீம் உள்ள வர முடியாது. ஸோ லோக்கல் அங்கே யாராச்சும் அரேஞ்ச் பண்ணி லைவ் கவரேஜ் பண்ணுங்க. ஓகே கைஸ், கொஞ்சம் சேஃபா இருங்க. இது கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம். ஓகே ஷோ சீஃப், வில் டு. டேக் கேர். தேங்க் யூ சார். லோக்கல் ஆளுங்க யாராச்சும் ஹெல்ப் வச்சுக்கிட்டு லைவ் கவரேஜ் பண்ணுமாமா? லைவ் கவரேஜா? ஆமா சார். இந்த கன் ஷூட்லியா? ஆமா சார். ஜீவா, பப்ளிக் ஷேர் பண்ண வாட்ஸ்அப் வீடியோஸை ரிப்பீட் பண்ணுங்க. இந்த ராபரியில் 12 பேர் இறந்ததா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. பட் போலீஸ் சைட்லேருந்து 4 பேர் தான் சொல்கிறாங்க. எனிஹவ் இன்னைக்கு ராபரி நியூஸ் மட்டும் தான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கணும். கவர்மெண்ட் சைட்லேருந்து வர எந்த காலையும் என் பர்மிஷன் இல்லாமல் யாரும் அட்டன் பண்ணக்கூடாது. சரி சார். ஒரு கால் கூட அட்டன் ஓகே சார். இப்ராஹிம் சார், சார் பப்ளிக் பிளேஸ்ல இப்படி ஷூட் அவுட் பண்ணிருக்கீங்க. ஏடிஜிபி என்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு தெரியாது? தட் வாஸ் an unexpected accident சார். ராபர்ஸ் ஆர் ஹெவிலி ஆர்ம்டு. நம்ம ஆஃபீஸர்ஸ் 3 பேர் இறந்து போயிட்டாங்க. பப்ளிக்ல 5 பேர் செத்து போயிட்டாங்க. 13 பேருக்கு உயிர் ஊசல் அடிக்கிட்டு இருக்கு. உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்கறதுக்கு என்னால் வெயிட் பண்ண முடியாது சார். உங்க முட்டாள்தனத்தினால ஒரு வருஷத்துல 2 ஸ்டேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கியிருக்கீங்க. முதல்ல ஆபரேஷனை நிறுத்துங்க. டிஜிபி வருவாரு, என்கொயரி நடக்கும். ப்ளீஸ் பி ரெடி டு ஃபேஸ் இட். சார், நான் டிஜிபி பர்மிஷன் வாங்கிட்டேன் சார். வாட்? டிஜிபி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டீங்களா? நானே காலையில இருந்து அவருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவர் பிஎம் ரெவியூ மீட்டிங்ல இருக்காரு. இன்னும் 3 மணி நேரம் ஆகும் மீட்டிங் முடியறதுக்கு. நீங்க எப்படி பர்மிஷன் வாங்குனீங்க? டாக்டர், ஐ ஹேவ் a severe pain. ஓ காட், நான் போய் சொன்னேன்ல ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்கன்னு. கேட்டிங்களா? நீங்க போலீஸா இருந்தா ஐ டோன்ட் கேர். எனக்கு என் பேஷண்ட் தான் முக்கியம். வாங்க சார். இப்ராஹிம், be ready to face the consequences. You'll be transferred to Gujarat. Take rest properly, sir. மைக் போர்டிங் காலிங். சார், பிசி குமரன் எஸ்ஐ முருகேஷ் இன்ஜூர்ட் சார். ஐ அம் ஃபாலோயிங் them. ரோஜர். எந்த வழியா போனானுங்க? ரத்தமா எங்க? ஆமாண்டா, செல்வா அங்கிள்ல அடிச்சிட்டாரு. வலியெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா. எதுக்கு பயம்? ஓ, ஊசியா? ஓகே ஓகே. அப்பா டாக்டர் அங்கிள் கிட்ட சொல்லிட்டேன். ஊசியெல்லாம் ஒன்றும் போட மாட்டாங்க. நான் சொல்லிட்டேன். ஓகேவா? உட்காருங்க சார். அந்த இடத்த காட்டணும். ஊசி போட மாட்டாங்கடா. அசோக், பணம் ரெடி பண்ணிட்டீங்களா? பணம் ரெடி தான். கொஞ்ச நேரத்துல வந்துடும். ஆபரேஷனுக்கு முன்னாடி வந்துருவீங்கல்ல? உடனே வந்துடுறேன். கொஞ்ச நேரம் பாப்பாவை பார்த்துக்கோ. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஸ்மிட்டுமா, அப்பா ஃபாஸ்டா அங்கதான் வந்துட்டு இருக்கேன். ஓகேயா?
அப்பா சீக்கிரம் வந்துடுறேன். உள்ள உன் கூட தான் இருப்பேன். சரியா? நான் பேசிட்டேன். ஓகேவா? நான் உன்னை பார்க்க சீக்கிரம் வந்துடுறேன். ப்ராமிஸ். ரோஜர், போலீஸ்காரங்களோட அராஜகம் தாங்கவே முடியல. பப்ளிக் யாரையும் உள்ளவும் விடல, வெளியவும் போக விடல. எல்லாருக்கும் அவங்களோட வேலை கெட்டு போனதுனால ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. ஸ்கூல் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியல, வேலைக்கு போறவங்க வேலைக்கு போக முடியாம தவிச்சிட்டு நிக்கிறாங்க. இதனால பொதுமக்கள் போலீஸ்காரங்க மேல ரொம்பவே கோபமா இருக்காங்க. இங்க இப்ப சூழ்நிலை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வேலுவுடன் மானஸ்வினி. களத்தில் மேலும் பல பரபரப்பான தகவல்களுடன் நேரலையில். சலாம் அலைக்கும் பாய். சலாம் அலைக்கும் பாய். உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாய். பாய், நீங்கள் கடைசி நேரத்தில் ஒத்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு என்ன கனி, அந்த கவர் எடு. என்னங்கண்ணா? பாய், உங்கள் பணம் 2ஓட சேர்த்து மொத்தத்தில் 5 இருக்கு. உங்கள் தலைமையிலேயே சிறப்பாக பண்ண சொல்லி ஜமாத்தில் கேட்டுக்கிட்டாங்க. சரிதானப்பா? ஆமாம் பாய், ஆமாம் ஆமாம். சிறப்பாக செஞ்சுடுவோம். சரி, ரொம்ப சந்தோஷம். வரேன் பாய். டேய் சுந்தரம், இப்போ காசுக்கு என்னடா பண்ணுறது? இருடா, வேற யார் இருக்கான்னு பார்க்கலாம். நமக்கு 1 லட்சம் தர அளவுக்கு இதில் இருக்கிற எவனுக்குமே தகுதி இல்லைடா. மறுபடியும் அந்த சவுக்கார் செட்டுக்கிட்ட போய் வாங்கணுமா? சுந்தரம், அத்தா உள்ள கூப்பிடுறாரு. இதுக்குடா போ. அத்தா, இந்தா இதில் 1 லட்சம் இருக்கு, வாங்கிக்க. வாங்கிக்கப்பா. ரொம்ப நன்றி பாய். புறா இந்தாங்க பாய். வைப்பா. உனக்கு நான் பணம் கொடுக்க காரணமே 7 வருஷ பிரச்சனைக்கு அப்புறம் கிடைச்ச நிலத்தை விற்கணும்னு நினைக்காம விவசாயம் பண்ண போறேன்னு சொன்ன பாரு, அதுக்கு தான். என்ன, நாங்கள் பிரியாணி செஞ்சா ஒரு 1000 பேர் பசியாருவாங்களா? ஆனால் நீ விவசாயம் பண்ணா 1000 பேர் சாப்பிடுவாங்களே. ரொம்ப நன்றி பாய். அறுவடை முடிஞ்சோடனே திருப்பி கொடுத்துரு. ஒன்றும் அவசரம் இல்லை, அடுத்த பக்ரீத் கொடுத்தா போதும். அப்போ தான் தேவைப்படும். சரிங்க பாய், வரேங்க. வரே பாய். என்னடா, ஒட்டை வந்ததுக்கப்புறம் பாயே கூப்பிட்டு பணம் கொடுக்குறாரு. பையன் அதிர்ஷ்டக்கார பையன் மாதிரி இருக்கு. டேய் சும்மா இருடா. டேய், நடந்தது தானே சொல்கிறேன். ஹலோ, யோ, உன் கஸ்டமர் ஒரு நாள் மிச்சர் சாப்பிடாம இருக்க முடியாதா? ஓ சரி சரி சரி, கத்தாத, வர வர வர. ரத்னம், கடைக்காரன் திட்டிட்டு இருக்கான். நீ மெல்ல இவனை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. சாயந்தரம் நான் வீட்டுக்கு வரேன். சரியா?
கீதா வந்துட்டேங்க. இவர் தானே அது? ஏய் குழந்தை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாள்ல? சந்தோஷப்படுவாளா? பால் இருக்கா? டீ போட. குடி குடி. சூடா இருக்கு பாத்து. ஒட்டுக்கும் என்னங்க சாப்பிடுவோம்? தெரியல, இப்பதான் தண்ணி வச்சேன் குடிக்கல. புது இடம்ல, பழகுச்சுன்னா சரியாயிடும். இதைய எடுத்துட்டு போய் சாமி கிட்ட வை. போ. வாசுகி, உங்க அப்பா ஒட்டக்கா வாங்கிட்டு வந்துறாரே. ஏங்க காலைல போய் முடிய வெட்டுங்க. டேய், இந்த பாருடா. எவ்வளோங்க? 75 தம்பி. டேய் 75 பார்த்து பேசுகிறா. பார்ப்போம். என்னண்ணா ஜோடி மாடு தானே? ஆமாம்மா. மாடு ரொம்ப மெலிஞ்சிருக்கானே, நல்லா சாப்பிட்றதா இல்லையா? சாப்பிடாமையே வளர்ந்துருக்கு. சரி, ஒரு 50க்கு முடிச்சுக்கலாமா? அவ்வளோலாம் வராதுப்பா. உழற மாடு மாதிரி நல்லா தெரியலையே. ஊத்துட்டு மாடு தான், கஷ்டத்துக்காக கொடுக்குறேன். சரி, ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு 55 வாங்கிக்கோங்க. அந்த பக்கம் வேணா விசாரிச்சு பார்த்துட்டு வாங்க தம்பி. அங்கேயெல்லாம் கேட்க வேணாம், உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். கொஞ்சம் குறைச்சி ஒரு 60 ரூபாய்க்கு கொடுங்க. அவ்வளோலாம் குறைக்க முடியாது, வேணும்னா ஒரு 5 ரூபா குறைக்கலாம். டேய், உனக்கு அந்த மாடு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குடா. டேய், விலையை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி பேச. இதுக்கு மேலே குறைச்சி கேட்டுன்னா அவன் காலில் செருப்பு இல்லை, கடன் வாங்கி அடிப்பான். ம் ம் வாசுகி, அப்பா வந்திருக்காரு பாரு. அப்பா வாசுகி, ஒத்துக்கு வந்து சாப்பிட மாட்டேங்கப்பா, நீ வந்து பாருப்பா. சரி வா. ஏண்டா இது வரைக்கும் வந்து சாப்பிடலையா?
என்னடா தோ சாப்பிடு 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 தோ என்னதான் சாப்பிடுன்னு தெரியலையே. நம்ம பேசுறதுக்கு புரியுமா? ஆமாம்ல. ஏண்டா சுந்தரம், இதுங்க ஊர்ல எல்லாம் ஹிந்தி தானே பேசுவாங்க. ஹிந்தி இங்க எவனுக்கு தெரியும்? அங்க இருக்கு. வா ரத்னம், இனிமேலாம் சேட்டு பாத்துக்குவாரு. நமஸ்தே. क्या हुआ? ஆமாங்க ஒட்டகம். என்னது இது? காசு இது. காசு சாப்பிடுமா இது? பச்சை புல்லு வேணும். புல்லு எங்க? பாத்தியா, நம்ம பாஷை புரியாம தான் சாப்பிடாம இருந்திருக்கு. நீ மாலும் Go, go, go. 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 Go, 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 go. 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 ஏய், என்னடா படுக்க வச்சிட்டாரு? Stand up. Stand up. ஏய், இது இங்கிலீஷ் வார்த்தை தானே? ஹிந்தியில பேசி ஏதாவது சாப்பிட வைப்பேன்னு நினைச்சா நீ இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்க. ஹிந்தியில ஏதாவது பேசியா? யோ சேட்டு, என்ன வளர்ற? ஹிந்தியில பேசியா? என்ன யோசிக்கிற? ஏந்திரின்றதுக்கு ஹிந்தில ஒரு நல்ல அழகான வார்த்தை ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு மறந்து போச்சு. அது ஹிந்தி மறந்து போச்சா? சேட்டுக்கு எப்படியா ஹிந்தி மறந்து போ? இந்த ஆள் வேற. கொஞ்சம் வாயேன். ஏன் என்ன? ஐயோ கத்தா இரு. யாருன்னா பாத்திருக்கேத்துற போறாங்க. நான் ஒரிஜினல் சேட்டே கிடையாதியா. சொந்த ஊர் பாண்டிச்சேரி. கலராக இருந்து ஜுபா பைஜாமா போட்டதுனால எல்லாரும் சேடுன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வச்சு நான் ஏதோ என் தொழில் நட்டிட்டு இருக்கேன். இப்போ கத்தி அதை கெடுத்துறாதையா. அட பாவி, அப்ப நீ சேட்டு கிடையாதா? ராஜஸ்தான் போறேன் ராஜஸ்தான் போறேன்னு சொல்லி நீ பாண்டிச்சேரி போயிட்டு வந்துருக்கியா? கத்தாதையா. புலி கீழே போட, கீழே போட புல்லு. தொப்பி கழட்டா, கட்டு தொப்பி. இனி ஏதாவது கெட்டப்பு செட்டப்னு சொன்னா போடா போடா. இவன் கடையில எத்தனை தடவை நகை வச்சிருப்பேன் நானு.